ஊர்ல இப்ப சிப்பி சீசன் தொடங்கியாச்சு. எல்லாரும் சிப்பி ரெசிபி போட்டு நம்மள டெம்ப்ட் ஆக்குறாங்க. நாங்க துபாய்க்காரங்க ஒண்ணும் சளைச்சவங்க இல்ல. நாங்களும் வாங்குவோம்ல. துபாய்ல நம்ம வாங்குற சிப்பில முடி, செல்ஸ் எல்லாம் தோட்டு மேல ஒட்டிக்கிட்டு இருக்காது. சோ அப்ப அவிக்க தோடு உரிச்சு கிளீன் பண்ண வேண்டாம். ஈஸியா பண்ணிரலாம். அதனால இன்னைக்கு சிப்பி அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது 30 சிப்பி அப்பத்துக்கான அளவு. முதல்ல கிளீனிங் பாத்துடலாம். சிப்பியை எடுத்து மொனை மாதிரி இருக்குல்ல, இதுல கத்தி மொனையை சொருகி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணா பிரிஞ்சு வந்துரும். அப்புறமா இந்த 2 ஷெல்ஸுக்கு இடையில கத்தியை கொடுத்து இந்த புழுவை எடுத்துடணும். அடுத்ததா நல்லா தண்ணி ஊத்தி மண் இல்லாம அப்படியே அலசி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் கழுகி எடுத்துக்கோங்க. சிப்பி அப்பத்துக்கு சிப்பியில தண்ணி வடிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி தண்ணிய வடிய வச்சுக்கணும். அடுத்ததா ஸ்டவ்ல 3 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு பவுல்ல 2 கப் இடியாப்ப மாவும் 3/4 முறி தேங்காய் நான் மிக்சியில கொரகொரப்பா அடிச்சு சேர்த்திருக்கேன். ஒரு கை அளவு கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 15 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியை இடியப்பத்துக்கு ஊத்தி கிண்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு உருண்டை பிடிச்சா சாஃப்டா இந்த மாதிரி வரணும். இப்ப மாவை எடுத்து ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்ச சிப்பிக்கு உள்ளாடி ஸ்டஃப் பண்ணிட்டு எக்ஸஸா வர்ற மாவை இந்த மாதிரி ஷேப்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர்ல எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு எடுத்துடணும். இது வெந்ததுக்கான அடையாளம் இந்த செல்ஸ் எல்லாம் லைட்டா ஓபன் ஆகி இருந்தா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செய்யறதை விட இது எப்படி சாப்பிடணும்னா, இப்படி இதை ஓபன் பண்ணிட்டு ஒரு சைட்ல உள்ள ஷெல்லை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடணும். நான் இப்ப சிப்பியை கிளீன் பண்ணவும் அப்பா அவிக்கவும் எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்லி தந்தாச்சு. சோ அதுக்காகவாவது மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.